பிள்ளைங்களா, இப்பதான் தலை குளிச்சுட்டு வந்தேன். அதான் உங்க தலையில 2 கொட்டு கொட்டலான்ட்டு இந்த வீடியோ போடுறேன். அது ஏன்டா செல்லம் என்னால ஜெயிக்க முடியாது, சாதிக்க முடியாதுன்ட்டு உன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிற? உன்னால ஜெயிக்க முடியாதா? உன்னால சாதிக்க முடியாதா? நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கியா? உன்னால முடியும்டா. உன்னால டிஎன்பிஎஸ்சி கிராக் பண்ண முடியும். யுபிஎஸ்சி கிராக் பண்ண முடியும். போலீஸ் செலக்ஷன்ல கண்டிப்பா நீ ஜெயிப்ப. ஒரு என்ன டிஸ்ட்ரிக்ட் லெவல் தான் உன்னால போக முடியுமா? நேஷனல் லெவல் போக முடியாதா? கண்டிப்பா உன்னால முடியும்டா. முடியாதுன்னு என்னைக்கும் நினைக்காத. நம்ம இருக்க நாலேஜுக்கு என்ன எங்கெங்க ஆஃப் ஷோர் போக முடியும்? ஏதோ ஆன் ஷோர்ல அப்படியே இங்க குப்பை கொட்ட வேண்டியதான். நம்மளை விட எவ்வளவோ திறமைசாலி இருக்கிறான் ஆபீஸ்ல. அவன் போயிடுவான் ஃபாரினுக்கு. ஏன் இப்படிலாம் நினைக்கிற? நீ நினைக்கிறது தப்புடா செல்லம். நீ நினைக்காத, இந்த மாதிரி நினைக்கவே நினைக்காத. ஏன் தெரியுமா? நான் சொல்றேன் நல்லா கேளு. அதாவது எப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ன்ட்டு சிலருக்கு வரும். அது வந்து ஒரு விதமான டிசார்டர். அந்த டிசார்டர் என்ன தெரியுமா செய்யும்? நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸே, அதாவது ஹார்ட், கிட்னி, லிவர் இந்த மாதிரிலாம் ஆர்கன்ஸ் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் என்ன தெரியுமா செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்ணும். பிரெயின் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி நம்ம உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கும். இதே மாதிரி தான்டா செல்லம். நம்ம வந்து நம்மள பத்தி தாழ்வா நினைக்கிறது, நம்மள பத்தி நெகட்டிவா நினைக்கிறது எல்லாமே நம்மள அ அப்படியே கொஞ்சம் கீழ இறக்கிக்கிட்டே இருக்கும். வெளியில இருக்கவன் பண்ணவே தேவையில்ல. நம்மளுடைய தாட்ஸே வந்து நம்மளுடைய சிந்தனைகள வந்து நம்மள வந்து ரொம்ப டவுனுக்கு எடுத்துட்டு போகும்டா. புரியுதா? அதனால தயவு செஞ்சு இந்த நெகட்டிவ் தாட்ஸ மட்டும் நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா நான் சொல்றேன், உன்னோட திறமைக்குடா செல்லம். கண்டிப்பா நீ எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போவ. பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணுவடா. உன்னால முடியும். நீ இந்த தாட்ஸ மட்டும் விட, அதுவே உனக்கு ஒரு 90% சக்சஸ குடுத்துரும்.